ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் போர்ட்டல்ஸ். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற என்ன மிஷின் வந்துருக்குன்னா 10 kg பிரேக்கர் மிஷின் தான் வந்துருக்கு. இது வந்து ஹிட்டாச்சி 16MC, ஹிட்டாச்சி ஹைக்விக்கு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிஷின் ரன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி கார்பன்லாம் கழட்டி செக் பண்ணி பார்த்துருப்பாங்க போல். ஸோ அப்போவுமே ரன் ஆகலை. இதில் மேக்ஸிமம் அதிக கம்ப்ளைண்ட் என்ன வரும்னா ஒன்று கார்பனு இல்லைனா சுவிட்சு. இதில் சுவிட்சு கம்ப்ளைண்ட் தான் வரும். ஸோ நம்ம இப்போ சுவிட்சை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுவிட்சு லீடில் வந்து செக் பண்ணி பார்த்ததில் இதில் கரண்ட் ஒன்றும் வரல. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இதில் கனெக்ஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஒன்று வந்து ஃபீல்டு கைட்லேருந்து வரும், இன்னொன்று மெயின் லைன்லேருந்து வரும். 2 கனெக்ஷன் கரெக்டாக கொடுக்கும். மற்ற பிரேக்கர் மிஷினை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹிட்டாச்சி 60MC மாடலில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, மற்ற மிஷினில் நீங்கள் கிரீஸை ஃபுல் பண்ணணும் அப்படின்னா மிஷினில் பாதியே பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. மேலே டாப்பில் கிரீஸ் பேக்கிங் இருக்குல்ல, அதை பற்றி ஒரு 4 ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டிட்டு நீங்களே ஃபுல் பண்ணிக்கலாம். அந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெளில ஒரு சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்களே சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்பனும் நீங்களே ஈஸியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றதை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பவர் டூல்ஸ் சம்பந்தமான வீடியோ என்ன மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.